உலகெங்கிலும் உள்ள தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வந்தனங்கள். இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனை. இது வெறுமனவே சிரிப்பதற்காக மட்டும் பகிரப்படுகின்ற ஒரு செய்தி. ஒரு அலுவலகத்திலே ஓரளவுக்கு உயர் அதிகாரி ஒருவர் தாமதமாக வேலைக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதை சில தினங்கள் அவதானித்த அவருடைய மேலதிகாரி அவரை கூப்பிட்டார். ஏனையா, கொஞ்சம் நேர காலத்துக்கு வரக்கூடாதா? இப்படித்தான் தாமதமாக வருவீர்களா? உத்தியோகத்தில் நேர முகாமைத்துவம் என்பதை கவனத்தில் கொள்ள மாட்டீர்களா என்று கொஞ்சம் அன்பாகவும் அதேவேளை கொஞ்சம் கண்டிப்பாகவும் பேசிக்கொண்டார். இல்லையா, அதிகாலையில் எழுந்து விடுவேன், அதில் எனக்கெல்லாம் தாமதம் கிடையாது. மனைவி அதை செய் இதை செய், அதை பண்ணி கொடுத்துட்டு போ, இதை பண்ணி கொடுத்துட்டு போன்னு வேலை சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தாமதமாக போயிடுது, மன்னிச்சு கொள்ளுங்க. என்னையா, ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்குகிற ஒரு பெரிய அதிகாரி மனைவிக்கு பயந்து மனைவி வேலை சொல்கிறாண்டு சிலித்தனமான பதிலெல்லாம் சொல்கிறீங்களே, என்னையா இது? ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு என்னமோ மனைவிக்கு பயந்து தானே நடக்க வேண்டியிருக்கு. என்னது, மனைவிக்கு பயந்தா? இது ஏதோ பொது வழக்கமாக பேசுகிறீர்களே. அமையா, உலகத்திலே எவன் தான் மனைவிக்கு பயப்படாதவன் இருக்கிறான்? இது அந்த அதிகாரி, அந்த உத்தியோகத்தருடைய பதில். உடனே ஆச்சரியப்பட்ட அந்த மேலதிகாரி என்ன பண்றார், தன்னுடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 200 பேர் வேலை பார்க்குற பெரிய அலுவலகம், 200 பேரையும் கூப்பிட்டு எல்லோரையும் ஒன்றாக்கி, ஏய்யா, இந்த அதிகாரி தன்னுடைய மனைவிக்கு தான் எப்போதும் பயந்து நடப்பதாக சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது, இது எல்லாருடைய பொது வழக்கமும் என்று வேறு சொல்லுகிறார். இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் நேர்மையாக எனக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லோரும் மனைவிக்கு பயந்து நடக்கிறீர்களா? பயந்து நடக்கிறவனா இருந்தா எல்லோரும் கையை உயர்த்து பார்ப்போம். மனைவிக்கு பயந்தவன் எல்லாம் கையை உயர்த்துங்கள். அந்த அலுவலகத்திலே வேலை பார்க்குற அத்தனை பேர் பெரும்பாலான எல்லாரும், ஒரே ஒருத்தனை தவிர மற்ற எல்லாரும் கை உயர்த்தினாங்க. அந்த அதிகாரிக்கு பெரிய வியப்பு. என்னய்யா இது, இவ்வளவு பேரும் மனைவிக்கு பயந்தவர்களா? எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கே. ஆனாலும் என் கட்சி கண்டு ஒருத்தனாவது மிஞ்சி இருக்கிறானே. மகராசா, இங்க வாய்யா, உனக்கு நான் ஒரு பாராட்டு பண்ணியே ஆகணும், ஏதாவது ஒரு பரிசு தர வேணும். இவ்வளவு பேருக்கும் மத்தியில மனைவிக்கு பயப்படாத ஒரு துணிஞ்சவன் ஒருத்தன் நீ இருக்கிறிய, எனக்கு என்ன போல, உனக்கு நான் ஏதாவது பரிசு தந்தே ஆகணும். அவன் பக்கத்தில் வந்து சொன்னான், அதெல்லாம் ரொம்ப தாராளமாக நான் பயப்படுவேன். நேற்றைக்கு மனுஷி உழக்கிற கை தூக்க முடியல. நேற்றைக்கு மனைவி உழக்கின இந்த கை ரெண்டும் தூக்க முடியல. அதை வச்சு கொண்டு நீங்கள் கொண்டு நான் மனைவிக்கு பயப்படாத வீரபுருஷன் என்ற பேருக்குள்ளே என்னை அடக்கிறாதீங்க, இதெல்லாம் தாராளமாக பயப்படுவேன் சார். அந்த மனுஷன் அன்றைக்கு லீவு போட்டுட்டு போனதுதான், அலுவலக பக்கமே வர்றதில்லை. இது ஒரு சுவைக்காக பகிரப்பட்ட செய்தி. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe the channel and like, comment, share.